இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ராணுவ தயார்நிலை அம்சங்களை புறக்கணிக்க கூடாது அன்வார். பாதுகாப்பு திறன்களை புறக்கணிக்க நாட்டின் தற்போதைய அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு ஒரு காரணமாக பயன்படுத்தக்கூடாது. அமைதி நிலவிய காலங்களில் ஒழுக்கம் மற்றும் ராணுவ தயார்நிலை அம்சங்களை புறக்கணித்ததன் மூலம் பல நாடுகள் பெரும் தவறுகளை செய்தன என்பதை உலக வரலாறு நிரூபித்திருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எல்லா சூழ்நிலைகளும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக பலர் கருதுகிறார்கள். எனவே அவர்கள் பொருளாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறார்கள். எல்லாம் ஒழுங்காக இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அமைதியை அனுபவிக்கும் நாம் தயாரிப்பு, தயார்நிலை, ஒழுக்கம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிப்பதை புறக்கணிக்க வேண்டாம் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை மலாக்கா ஜாசினில் நடைபெற்ற மடானி மக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்த போது அன்வார் அவ்வாறு கூறினார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தற்காப்பு அமைச்சிற்கு 2170 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது குறித்தும் மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கிதா அனாக் மலேசியா அறவாரியத்தின் கீழ் 1000 குடும்பங்களுக்கு பரிசு கூடைகள் வழங்கப்பட்டன. பினாங்கு, செபரங்பிறை மற்றும் மத்திய செபரங்பிறையை சுற்றியுள்ள B40 பிரிவை சேர்ந்த 1000 குடும்பங்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு யாயாசான் கிதா அனாக் மலேசியா அறவாரியத்தின் கீழ் நேற்று தீபாவளி பரிசு கூடைகள் வழங்கப்பட்டன. 2021ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து பினாங்கை முக்கிய தளமாக கொண்டு நாடு முழுவதும் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த அறவாரியத்தின் கீழ் உதவி பெற்றிருப்பதாக பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகான்யோ தெரிவித்தார். கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளில் 2 லட்சம் பேர் கிந்தா அனாக் மலேசியா அறவாரியத்தின் கீழ் உதவி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அரசு சாரா நிறுவனங்கள் மிகவும் நேர்மறையான பங்கை வகிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். மேலும் தீபாவளி கொண்டாடுபவர்களின் வாழ்க்கை செலவினங்களை குறைக்கும் நோக்கில் அவர்களுக்கு அடிப்படை பொருட்கள் வழங்கப்பட்டதாக அதன் வாரிய இயக்குநர் பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி சின்னசாமி கூறினார். சுமார் 700 பேருக்கு உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களில் 300 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜாஜேக் காஷி திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கு சென்று உதவிகள் விநியோகிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதனிடையே பினாங்கு ஜூரு வட்டாரத்தில் உள்ள பத்துகவான், புகிட் மேதாஜாம் மற்றும் நிபோங் திபால் ஆகிய 3 நாடாளுமன்றங்களை சேர்ந்த உதவி தேவைப்படும் இந்தியர்களுக்கு பரிசு கூடைகள் வழங்கப்பட்டதாக அறவாரியத்தின் தோற்றுநர் புவனீதன் இளங்கோவன் தெரிவித்தார். உயிரிழந்த பணைய கைதிகளை ஒப்படைக்கும் வரை ராஃபா எல்லை மூடப்படும். மறு அறிவிப்பு வெளியிடப்படும் வரை எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான ராஃபா எல்லை மீண்டும் திறக்கப்படாது என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் நேற்றிரவு அறிவித்தது. உயிரிழந்த பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதிலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதிலும் ஹமாஸ் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பொறுத்தே ராஃபா எல்லையை மீண்டும் திறப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அந்த அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. எகிப்தில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களை காசாவுக்கு திரும்ப செல்ல அனுமதிக்கும் வகையில் ராஃபா எல்லை திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என்று கெய்ரோவில் உள்ள பாலஸ்தீன தூதரகம் முன்னதாக அறிவித்தது. இருப்பினும் உயிரிழந்த பணைய கைதிகளை ஒப்படைக்கும் வரை இந்த எல்லை மூடப்படும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது. இந்நிலையில் எல்லையை மூடுவது சண்டை நிறுத்த உடன்பாட்டை மீறும் நடவடிக்கை என்று ஹமாஸ் சாடியிருக்கிறது. காசாவுக்குள் நிவாரண உதவிகளை கொண்டு செல்வதற்கான முக்கிய வழியாக ராஃபா எல்லை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வ வழியிலே தாய்லாந்திற்கு சமையல் எண்ணெயை ஏற்றுமதி செய்ய வேண்டும். கசிவை குறைப்பது மற்றும் உதவித்தொகையை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் முயற்சியாக உதவித்தொகை வழங்கப்படும் சமையல் எண்ணெயை சட்டப்பூர்வ வழியில் தாய்லாந்திற்கு ஏற்றுமதி செய்ய கிளந்தான் மாநில உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN பரிந்துரைத்துள்ளது. விரைந்து லாபம் ஈட்டுவதற்காக ஒரு சில தரப்பினர் உதவித்தொகை விலையிலான சமையல் எண்ணெய் அண்டை நாடுகளுக்கு விற்பனை செய்வதாக அம்மாநில KPDN இயக்குநர் அஸ்மான் இஸ்மாயில் கூறினார். அது உள்ளே வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டோம் என்றில்லை. ஆனால் ஹலால் முறையில் அது உள்ளே வர வேண்டும். தாய்லாந்திற்கு சமையல் எண்ணெயை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்காக முறையை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை அது ஏற்றுமதியாக இருந்தாலும் அதற்கும் எங்களிடம் சட்டம் உள்ளது. எனவே இதை ஹலாலாக செய்யுங்கள். தாய்லாந்திலிருந்து அரிசியை கொண்டு வர விரும்பினால் அதேதான் எல்லா வரிகளையும் செலுத்துங்கள், ஹலால் முறையை பின்பற்றுங்கள் என்றார் அவர். அண்மையில் கோத்தபாருவில் செய்தியாளர்களை சந்தித்த போது அஸ்மான் இஸ்மாயில் அவ்வாறு கூறினார். ஜுருவில் தாய் மகள் கொலை, கணவருக்கு 1 வார தடுப்பு காவல்.
பினாங்கு புகித் மேதாஜாம் கம்போங் செகோலா ஜுருவில் உள்ள ஒரு வீட்டில் பெண்ணும் அவரின் மகளும் இறந்து கிடந்தது தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக அப்பெண்ணின் கணவர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்நபருக்கான தடுப்பு காவல் இன்று நீதிமன்றத்தில் பெறப்பட்டதாக நாம் தொடர்பு கொண்டபோது பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் உறுதிப்படுத்தினர். அவ்விருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக செப்ரங் ஜெயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சனிக்கிழமை இரவு பினாங்கு ஜுருவில் உள்ள ஒரு வீட்டில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் ஒரு பெண் மற்றும் அவரது மகள் என இருவரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் இரவு மணி 7:30க்கு வீட்டிற்கு திரும்பிய போது அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டிருந்ததை கண்டறிந்ததாக டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து போலீஸ் இன்னும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர், கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டதற்கான சாத்திய கூறுகள் அடிப்படையிலும் போலீசார் விசாரித்து வருவதாக விவரித்தார். கொலை சம்பவம் என்பதால் இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உடனடி சண்டை நிறுத்தம். கடந்த ஒரு வாரமாக எல்லை தாண்டிய மோதல்களில் ஈடுபட்டு வந்த பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. சண்டை நிறுத்தம் தொடர்பான சில முக்கிய அம்சங்களை இறுதி செய்யும் பொருட்டு தொடர் கூட்டங்களில் கலந்து கொள்ள இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே எல்லைப் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக நீடித்து வந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர கத்தாரும் துருக்கியும் மத்தியஸ்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன. ஏற்கனவே இரு நாடுகள் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தை மீறி ஆப்கானிஸ்தானில் 3 இடங்களில் குண்டு வீசி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் கிரிக்கெட் வீரர்கள் 3 உட்பட 8 உயிரிழந்தனர். இதையடுத்து இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று கத்தார் அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை நீட்டிப்பதற்கான வழிமுறைகளை வகுக்க இரு நாடுகளும் தற்போது இணக்கம் தெரிவித்திருக்கின்றன.